ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை லேவியர் 25வது ஜூபிலி ஆண்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜூபிலி ஆண்டு என்பது 7 ஆண்டுகள் முழுமை குறிக்கிறது. 49 50வது ஆண்டை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டு இந்த வருடம் நாம் இந்த ஜூபிலி ஆண்டில் இருப்பதினால் 2000 வருடங்களில் நாம் கொண்டாடி மீண்டும் 2025 இருக்கிறோம். 4 முக்கியமான காரியங்கள் இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். முதலிலே நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கணும். எந்த பயிரும் செய்யக்கூடாது. அது நிலத்துக்கு முதலில் ஓய்வு கொடுக்கும்போது இயற்கை சுரண்டல், நிலத்தை பயிரிடப்படாமல் ஓய்வு கொடுக்கும்போது அதை கொண்டு மற்றவர்களும் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி படைப்பை நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்கும். 2 சொத்துக்களை மீட்டுக் கொள்ள வேண்டும். லேவியர் 25-23 சொல்லப்பட்டது. ஒருவேளை அடமான வைத்திருந்தாலோ கொடுத்திருந்தாலோ அவற்றை மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3வது, ஏழைகளுடைய கடன்களை மன்னிக்க வேண்டும். ஏழைகளுடைய கடன்களை மன்னிக்க வேண்டும். 4வது, அடிமைகளுக்கு மீட்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க ஆண்டவரோடு நாம் ஓய்வெடுக்கிறோம். உங்கள் ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம் இழந்தவற்றை தேடி மீட்க மானிட மகன் வந்தார் என்று சொன்னது போல நம் ஆண்டவரை இழந்த ஆசீர்வாதங்களை மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏழைகளுடைய கடன்களை மன்னிக்க வேண்டும். மன்னிப்பின் ஆண்டாகும், இரக்கத்தின் ஆண்டாகும், சிறப்பாக மற்றவர்களுக்கு உரிமைகளை கொடுக்கிற ஆண்டாக இந்த ஜூபிலி ஆண்டு இருக்கிறது. அதிலும் சிறப்பாக எஸ்ஐ 61 சொன்னது போல ஆண்டவர் அருள் தரும் ஆண்டில் அறிவிக்கவும் ஆண்டவர் பழிவாங்கும் நாளை குறிப்பிடவும் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். அதை இயேசு கிறிஸ்து எடுத்து ஆடும்போது ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு உண்மையிலே இறைவனுடைய அருள் இந்த நாளிலே நம் மத்தியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அருளினால்தான் இந்த அருளுக்கு அருளை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அருள் வாழ்வை சிறப்பாக இந்த ஜூபிலி ஆண்டிலே இழந்தவற்றை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு முக்கியத்துவம். 50 ஆண்டுகள் அது 25 ஆண்டு சில்வர் ஜூபிலி, அது கோல்டன் ஜூபிலி, அது டைமண்ட் ஜூபிலி, எந்த ஜூபிலியாக இருந்தோம் நாம் இழந்த வாழ்வை நாம் மீண்டும் பெற்று இறைவனோடு மீண்டும் உறவு கொள்வதுதான் உண்மையான ஜூபிலி. அதை நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கை இந்த ஆண்டில் திரு அவையோடு பயணிக்கிற திரு அவையாக நாம் இருக்க செபிப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மாறாதவரே, உங்களுடைய மேலான கிருபையும் உடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். உங்களுடைய ஆற்றலிலும் உமது வல்லமையிலும் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு துணையாயிருந்து எங்களுக்கு காத்தருள். உங்களுடைய தெய்வீக கரம் இந்த நாளில் என்றும் பாதுகாத்து வழிநடக்கும்படியாக இருக்கிறது செய்யும். நீர் பரிசுத்தமாக்கும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம்.